முந்திரி இல்லன்ட்டு பாதாம் சேர்த்து ரெடி ஆயிருக்கு. சிக்கன் தந்தூரி மொத்த பட்டர் வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு फ्रेंड्स. ஹாய் फ्रेंड्स. இன்னைக்கு ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன்லாம் சமைச்சு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் தந்தூரியும் பன்னீர் பட்டர் மசாலா ரொட்டி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ரொட்டியா சப்பாத்தியா செய்தா? ரொட்டி. ஓகே. ரொட்டியா சப்பாத்தியான்னு தெரியாது, ஆனா வந்து ரொட்டின்னு பேர் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே ஸ்பெஷலா பண்றோம்ல, அதனால சப்பாத்தினா ரெகுலர் ஆயிடாது, ரொட்டின்னு வச்சிட்டேன் பேர். ஓகே. இப்போ நம்ம தாபாக்குலாம் போனா ரொட்டிலாம் இருக்குல்ல ஸ்பெஷலா, ரொட்டி அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் தந்தூரி இதான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலாக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பட்டர் மசாலா கூட இருக்கு. சோ அது மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு தாபா ஸ்டைல நம்ம வீட்டுல ரெடி பண்ண போறோம் பேபி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கனுக்கு மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சிடலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 hour ஆகுது மினிமம் ஊறணும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சிக்கன்ல தான் மசாலா போட போறேன். சிக்கன்ல மசாலா போட்டுடலாமா? இங்க பாருங்க, நல்லா பெரிய பெரிய லெக் பீஸா எடுத்திருக்காரு. அப்படியே தொட பீஸ் பண்ணி வச்சாச்சு. ஆமா, 2 தொட பீஸும் அதுக்கப்புறம் இந்த நெஞ்சு கறி இருக்குல்ல, சோ அது எடுத்திருக்கோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா சின்ன சின்னதா கோடு போட்டு மசாலா எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கிறேன். ஏய் பரவாயில்ல, கட் ஆகுதேப்பா. கத்தி ஷார்ப்பாவே இல்ல. கத்தி ஷார்ப்பா இல்ல, இருந்தாலும் சிக்கன் கம்மியா தான் இருக்கு, ரொம்ப பெரிய சிக்கன் இல்ல பேபி. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே கரெக்டா இருக்கும். ஓகே. இது மாதிரி எல்லா சிக்கனையும் வந்து கோடு போட்டு வச்சுக்கலாம். கோடு போடுவோம், அப்பதான் மசாலா ஃபுல்லா இறங்கும். சிக்கன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடு போட்டு தனியா எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுல்ல மசாலா, தேவையான மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சால்ட் எடுத்திருக்கேன். இது வந்து தந்தூரி மசாலா ஃப்ரெண்ட்ஸ், கடையிலே விற்கும் இல்லையா, சோ அந்த தந்தூரி மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இது சேர்த்திருக்கேன். எல்லாமே ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். ஓகே. சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 1/2 லெமன் வந்து பாத்தீங்கன்னா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் தயிர் வந்து பாருங்க ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு தடவை தண்ணி இருக்குல்ல, ஃபில்டர் பண்ண தயிர் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியே சேர்க்காம கட்டியா. ஆமா. இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா வந்து போட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவை எடுத்து சூப்பரா சிக்கன்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நெஞ்சு பகுதி எடுத்து அப்படியே வந்து 2ஆ பொளந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. ஆமா, கறி ரொம்ப திக்னஸா இருக்கும்ல, மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஒரே சைஸா இருந்ததா, அத ஓபன் பண்ணிட்டோம். சோ இப்போ இது மாதிரி வச்சோம்னா நல்லா மசாலா இறங்கும், இது நல்லா சாஃப்டாவும் இருக்கும். ஓகே. அதுக்காக தான் எல்லா பக்கமும் மசாலா வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட வேண்டியது. லெக் பீஸ்க்குமே மசாலா அப்படியே மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் தானே வைக்க போறோம் நம்ம? ஆமா, ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போறேன். ஓகே. சிக்கன்ல சூப்பரா மசாலா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா சரியான மசாலா, ஃபுல்லா மசாலா அப்ளை பண்ணிருக்கேன். அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தியோ இல்ல ரொட்டியோ, ரொட்டி அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. ஆமா, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சலாம். ஓகேவா? சப்பாத்தி செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சு வைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சலாம். ஓகேவா? ஓகே. கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதுல வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதான். ஆமா, ரொட்டி மாதிரி செய்யறதுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கர்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரொட்டி மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்துலயும் நிறைய வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா, அதனால ஹெல்த் கிடையாது. அவாய்ட் பண்றதுக்காக நான் வெறும் உப்பு மட்டும் போட்டு அப்படியே அழகா பிசைஞ்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சிட்டா சப்பாத்தி மாவு. ஆமா, முதல்ல ஆரம்பத்துல ரொட்டின்னு சொன்னேன் சரிங்களா? ரொட்டி மாதிரி சுடுறேன் பேபி. ஓகே. ஓகே. மெலிசா தீத்துனா சப்பாத்தி, கட்டையா தீத்துனா ரொட்டி. ஓ அப்படியா? அப்படியான்னு கேக்குற பாரு. அப்ப நீ ஒரு திறமையான ஆள் தான். சரி. அப்ப எது செஞ்சாலும் பேர் மட்டும் வச்சுட்டா போதும் பேபி. நீ சாப்பிடுற கட்டா? கண்டிப்பா. எனக்கு எப்படி தெரியும்? சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு நான் ஓடிஜில வச்சேன், நான் உப்பி வருதான்னு பாக்கலாம். ஓடிஜில சப்பாத்தி சொல்ற ஒரே ஆளு நீ தான் சங்கீதா. ரொட்டி. அப்புறம் சங்கீதா சொல்லுவாங்க, ஓடிஜி வாங்கினாலும் வாங்கல, இவ பண்ற அலப்பற தாங்களேன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது ஒண்ணு இல்ல பேபி, அந்த அண்ணன்ல தானே ரொட்டி சுடுவாங்க. ஆமா, அதே மாதிரி நம்ம அண்ணன்ல சுட்டுட்டா ரெடி ஆக போகுது. சரி, ஒன்னு ட்ரையல் பாத்துருவோம். ட்ரை பண்ணி பாப்போமே.
சரி. சப்பாத்தி வருதா ரொட்டி வருதா? சங்கீதாவோட கிரைண்ட் பாத்தீங்கன்னா அப்படிதான் வேலை செய்யுது. மூளை. சரி சரி, மாவுல தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டோம் பாருங்க. இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அப்பதான் இன்னும் சாஃப்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நான் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன். வாவ், என்ன பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் குழம்பு வேற லெவல் போல இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சாதம் இருக்கா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த முழு கோழியா வாங்கி இருந்தோமா, அந்த கோழியோட கழுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் உள் உறுப்புகள்லாம் கொடுத்தாங்களா, அதை வச்சு தனியா குழம்பு வச்சுட்டேன். ஆமா, ஏன்னா குழம்பு வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தந்தூரிக்கு வந்து 4 பீஸா எடுத்துக்கிட்டோம். மீதி எல்லா பீஸும் ஒரு முழு கோழியா வாங்கினதுனால கொஞ்சம் மீந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் போட்டு சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். வேற லெவலா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணுவோம். ஓகே, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டேன்னா ஒரு பக்கம் நம்ம வந்து ஓடிஜில சிக்கனை எடுத்து வச்சிடலாம், தந்தூரி சிக்கனையும். ஓகே, அப்பதான் கரெக்டா இருக்கு, எல்லாமே ரெடி ஆகி ஒண்ணா வரும், நம்ம சாப்பிடலாம். அப்ப பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் தான் அது ரெடி பண்ணிட்டா அப்ப சிக்கன் வச்சிடலாம், வேலை முடிஞ்சிடும். ஓகே, கொஞ்சமா ஆயில், இதுல கொஞ்சம் பட்டர். ஓ, பன்னீர் பட்டர் மசாலாக்கு பட்டர் போட்டுருணுமா? வெறும் பட்டர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா ஆயில் சேர்த்து பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சங்கீதா எண்ணெயில பொத்துன்னு பட்டரை போடுது ஃப்ரெண்ட்ஸ். மேல தெரிச்சு அடிக்குது எண்ணெய்லாம். சுடல இல்ல? சுடல. போதுமா? போதும். பன்னீர் பட்டர் மசாலாக்கு பட்டர் தானே அதிகமா சேர்க்கணும். இவ்வளவு தடவை சேர்த்துருக்கீங்க பேபி, போதாதா? போதுமா? ஓகே, இது உருகுனா அதிகமாயிடும். பட்டர் சேர்த்துட்டு பட்டர் உருகுனோடனே பட்டை வகைலாம் சேர்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து வதக்கணும். கடகடன்னு செஞ்சலாம், ஈஸியா. இது பெரிய ரெசிபி மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா ஈஸியா செஞ்சலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி ஊத்தி கிண்டிட வேண்டியதான். அப்ப அரைச்சி எடுத்துக்கோ இப்பவே. தக்காளிய எடுத்துக்கிறேன். இது ஒன்னொன்னா இது வதங்குறதுக்காட்டி அதை செஞ்சிடலாம். ஓகே, பட்டை வகை சேர்த்துறேன். இல்ல, பட்டை வகையை சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணிட்டு ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஓகே, பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன் ஆனியன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா அப்பதான் நல்லா வதங்கி ஒரு திக்கான கிரேவியா வரும். ஆனியன் அப்படியே எண்ணெயில அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வதக்கிடலாம். பட்டர் மசாலாக்கு பட்டர்லேயே ஃப்ரை பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும்ல சரிங்க. பட்டர் தான் தெரியாது, இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டா நல்லா இருக்கும். உள்ள போட்டு தயாரிச்சு வேணாம் இவ்வளோ இருக்கு. சரி, என்ன ஆனியன் வதங்கிறது பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குங்க. எவ்வளோ சூப்பரா கட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா? நான் அவார்டு சொல்லியிருக்கேன், வரட்டும். அவார்டு சொல்லியிருக்கேன், தந்துடுறேன் அவனுக்கு. நல்லா ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி சாஸ் மாதிரி இது. அரைச்சிட்ட அப்படிதான் இருக்கும். நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தக்காளி போட்டுருக்கலாமோ? போதும். பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் தான் வரும் போல இருக்க. சிக்கன் குழம்பு இருக்கு. ஓகே, அதுக்கு மேட்ச் பண்ற அளவு தான் வச்சிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், உப்பு, தனியா பவுடர், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக வரும், பயங்கர கலரா இருக்கு. நம்மளே மிளகா வாங்கி வந்து அரைச்சி வச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரிஜினல் மிளகா கலரா இல்லை கலர் பவுடர் கற்றுருக்காங்களா தெரியல. கேசரி பவுடர் மாதிரி இருக்கு. நீங்க பாரு, சேர்த்த உடனே ரத்த கிளரியா மாறிடுச்சு, ரெட்டா இருக்கு அப்படியே. மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரிங்களா. பன்னீர் வெட்ட சொல்லிக்கிறேன், வெட்டி தந்துறேன். நான் வெட்ட சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பன்னீர் வாங்கிட்டு வந்ததுல இருந்து நான் வெட்டி தரவான்னு கேட்டுட்டே இருக்காரு. ஆசையா இருக்கு சரிங்களா, சாஃப்டா இருக்குல்ல. ஓகே, அது ஒரு வெட்டு கேக் வெட்டுற மாதிரி, பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி. அப்ப ஹாப்பி பர்த்டே டு பண்ணுமா? ஓகே, வெட்டட்டா? ஓகே, தனியா வந்துது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் நான் வெட்டும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டிட்டேன். ஸோ அதனால் இவர் வந்து ஈக்குவல் பீஸாக சின்னதாக வெட்டணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், ரொம்ப பெருசாக வெட்டினா சாப்பிட முடியாது. இங்கே பாருங்க, சூப்பராக மசாலா கொதிச்சிட்டு இருக்கு.
அவ்வளோதான். இவ்வளோ பொடியா வெட்டுவாங்க? ஆமாண்டி, இவ்வளோ பெருசாக இருக்கும். இதுக்கு மேலே பெருசாக இருந்தால் என்ன? சரி, கரெக்டாக தான் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 5-6 முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரியும் கசகசாவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அரைச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா சேர்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, முந்திரி கொஞ்சம் கம்மியா இருக்கு பாபி. இல்ல, அவ்வளவுதான், காலி ஆயிடுச்சு. நல்லா வரும். அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பாதாம் சேர்த்துக்கிறேன். முந்திரி பாதாம் சேர்த்து பாதாம் நல்லா இருக்குமோ தெரியல சரிங்களா? அதுவும் வெள்ளையா தான் வரும், கிரீமா நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. டேஸ்டியா செய்வோம் பாபி. அரைச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி வந்து பாத்தீங்கன்னா திக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பாதாம் முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். பாதாம் போட்டு அரைக்கவா தேங்காய் விழுது மாதிரி. அது தோல் இருக்குல்ல பாபி, ஓகே. ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரினா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கிரேவி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். ஓகே. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆக போகுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாதாம் முந்திரிலாம் அரைச்சு ஊத்துறதுனால நல்லா திக்கா ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அப்பதான் மசாலாலாம் இதுலயும் கொஞ்சம் இறங்குன்றதுனால. அப்படியே எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுட்டா பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாபி. இன்னொரு 2 மினிட்ஸ் தான், வேற லெவலா ரெடி ஆயிடும். பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, நம்மளோட கிரேவி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதும். அதனால இறக்க போறேன். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டு. ஓகே, வாசனைக்கா? ஆமா, அந்த ஃப்ளேவர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அந்த ஃப்ளேவர் இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டியா க்ரீமியா நல்லா இருக்கும். அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சாப்பிட்றதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்டா இருக்கும், அப்படிதானே? ஆமா. இந்த க்ரீம் இல்லைன்னா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். க்ரீம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தந்தூரி ரெடி பண்ணிக்கலாம். ஓடிஜி வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ரேக்ல அடுக்கி உள்ள வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. வாவ், மசாலா நல்லா ஊறி போயிருக்கு பேபி சிக்கன்ல. இங்க ஒரு பீஸ், 4 பீஸ். பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தந்தூரி சிக்கனுக்கு மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். வேற லெவலா மசாலா இருக்கு. இப்போ 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. நான் வந்து டோஸ்ட் மோடுல தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஏன்னா கீழே இருக்கிற கம்பிலையும் சூடு வரணும், மேல இருக்கிற கம்பிலையும் சூடு வர மாதிரி நம்ம அப்பப்போ ஓபன் பண்ணி திருப்பி போட தேவையில்ல. 2 பக்கமும் வெந்துரும்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 கம்பிலையும் சூடு வர மாதிரி பண்ணிருக்கேன். எடுத்து வச்சிடலாம் ஓடிஜில. அண்ணன் பறக்குது. கீழே வந்து பாத்தீங்கன்னா சொட்டும். நிறைய பேர் லாஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க, கீழே வந்து பேப்பர் போடுங்கன்னு சொல்லிட்டு. கீழே இருக்க பிளேட் நம்ம வெளியே எடுத்து அழகா கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால நம்ம டைரக்டா வச்சாச்சு. டைமர் செட் பண்ணிட்டீங்களா? டெம்பரேச்சர் வந்து 200ல வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஐடியா இருக்கணும்ன்றதுக்காக. நம்ம வந்து டோஸ்ட் மோட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். கீழே ஹீட் வர மாதிரி. ஆமா. அதுக்கப்புறம் கன்வெக்ஷன் மோட் வச்சிருக்கேன். ஃபுல்லா வந்து ஏர் சர்க்குலேட் ஆகுதுன்றதுக்காக 20 மினிட்ஸ் டைம். ஓகே, 200 டிகிரி 20 மினிட்ஸ். ஆமா, கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆன பிறகு வெளியே எடுத்து பட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட்டரோ இல்ல எண்ணெயோ நீங்க எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் டயட் ஏதாவது இருக்கிற மாதிரினா எதுவுமே அப்ளை பண்ணாது, அப்படியே சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் ஆகுது. இது மேல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிக்கலாம். என்ன பேபி 10 நிமிஷம் ஆகுது, வெந்த மாதிரியே தெரியல, அப்படியே இருக்கு. வேகுது சரிடா, தெரியல. மசாலாலாம் இருக்குல்ல, வந்துட்டு பட்டர் தடவு. அது பாரு, நல்லா தான் வேகுது பாரு, ஆவி பறக்குது. பட்டர் தடவிக்கலாமா? ஓகே. பட்டர் அப்படியே அள்ளி போட்டுட்டு என்னடா பட்டர் விட மாட்டேதே. கொஞ்சம் ஒரு சிக்கன் மேலே அப்படியே வச்சிடுறேன். உருகி அப்படியே ஊத்திட்டு. ஆமா. ஓகே. எனக்கு என்ன பண்ணணும், சிக்கன் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன்னா வச்சுக்கேன், சூப்பரா இருந்திருக்கும். மொத்த பட்டர் வந்துட்டு பரவாயில்ல விடு.
வழிக்கு விழுந்துருச்சு எல்லாமே. பட்டர் மேல இருந்து வழிக்கு பொத்துன்னு கீழே வந்துருச்சு சங்கீதா. 3 சிக்கன்ல கரெக்டா இருக்கு. ஒரே ஒரு சிக்கன்ல தான் ஒழுகி வந்துது. பள்ளத்துல வச்சுட்டேன், சூடு தாங்கல அந்த பக்கம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு தந்தூரி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 மினிட்ஸ்ல வேகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இன்னொரு 10 மினிட்ஸ் வச்சிருவோம். எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஓகே. ஏன்னா வந்து டெம்பரேச்சர் 200ல இருக்கு. 20 மினிட்ஸ் வச்சேன். 10 மினிட்ஸ் ஆகுதுல, கொஞ்சமா வெந்த மாதிரி தெரியணும்ல. வெந்த மாதிரியே தெரியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வேகலனா மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு நேரம் வந்து குக் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ இப்போதைக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். சங்கீதா, ரொட்டி சுடுறேன்னு சொன்னா இப்ப சப்பாத்தி உருட்டிட்டு இருக்க. ரெண்டும் ஒண்ணுதான் பேபி. ரெண்டும் ஒண்ணுதானா? ஆமா. நெருப்புல காட்டினா ரொட்டி, தோசைக்கல்ல போட்டா சப்பாத்தி. சப்பாத்தி. ஓகே. டைம் இல்ல, நம்ம சப்பாத்தியே செஞ்சலாம். 2 நாளைக்கு ரொட்டி செய்யலாம். ஓகே. ஓகே. டைம் 9 ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா டின்னர் ரெசிபின்னு சொல்லிட்டு காலையில வெடிஞ்சிர போகுது. 9 தான் ஆகுது. ஓவரா பேசாதுங்க. 9 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி ஊத்தி வச்சுட்டேன். இது ரெடி ஆகுதுக்குள்ள இது எல்லாத்தையும் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துருவேன் தோசைக்கல்ல. ஓகே. உனக்காக தான் என்னோட ரெசிபியை மாத்திக்கிட்டேன். ரொட்டி சுடுறதே சப்பாத்தியா மாத்திட்டேன் நான். ஓகே பேபி. வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலாவும் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. தந்தூரி தந்தூரி வேற லெவலா குக் ஆகி இருக்கு. பயங்கரமா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. சவுண்ட பாருங்க. மாசா இருக்குது. பேபி திறக்க கூடாது பேபி, மூடு பேபி. திறக்க கூடாதா? ஆமா. இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் தான் இருக்கும். 8 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வச்சேன். ஆனா வெந்த மாதிரியே தெரியல. அதனால இன்னொரு 20 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். இப்பதான் நல்லா இருக்கு. 40 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் வச்சிருக்கேன். 200 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 5 to 8 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும். சாப்பிடலாம். இதுல எடுக்கலாம். இதுல கொஞ்சமா நெருப்பு கறி சுட்டு வச்சுனா வச்சுக்க, அந்த ஸ்மோக்கி ஃபீல் கிடைக்கும். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல் ரெடி ஆயிருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தந்தூரி. டேங்கப்பா, சுட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, வேற லெவலா வெந்து ரெடியா வந்திருக்கு. கறி நல்லா வெந்துடுச்சு. அப்படியே சூப்பரா வெந்துருச்சு சங்கீதா. அவ்வளவுதான். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிட்டு காட்ட எவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி. நானே செஞ்சு நானே சாப்பிட்டா எப்படி பேபி? நீ சாப்பிட்டு காட்டு பரவாயில்ல. சூப்பரா 2 சப்பாத்தி. அதுக்கு இங்க பாருங்க, பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா கிரீமியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல்ல வாங்கி வாணல்ல ஊத்தி வச்ச மாதிரி இருக்கு பேபி. ஆமா. இங்க பாருங்க, அப்படியே பன்னீரை நிறைய எடுத்து போட்டுறணும். ஓகே. அப்புறம் என்ன பண்ணணும்? அப்படியே ஒரு சிக்கன் லெக், ஒரு தந்தூரி சிக்கன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோட நைட் டின்னர். இப்ப சாப்பிட்டு பாக்குமா? சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டா பண்ணிரலாம். அல்டிமேட் பேபி. சூப்பரா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஃப்ரெஷ் கிரீம்லாம் சேர்த்து பண்ணிருக்கோம்ல, அந்த ஸ்வீட்னஸோட வேற லெவல் டேஸ்ட். பன்னீர் பட்டர் மசாலா பாஸ் ஆயிடுச்சு. எதுவுமே எப்பயுமே நான் பண்ணது ஃபெயில் ஆகாது பேபி. ஃபெயில் ஆனா நானே சொல்லிடுவேன், இது நல்லா இல்லை சொல்லிட்டு. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவேன். இது வந்து சூப்பரா இருக்கு. நீ கூட சாப்பிட்டு பாக்குறியா? வேற லெவலா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு சங்கீதா. சிக்கனுமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஆவி பறகு தானே, சூடா இருக்கு சிக்கன். என்னம்மா நீ சாப்பிட்றியா? சிக்கன் வந்து ஆறல. பன்னீர் சாப்பிட்றேம்மா. இந்த பன்னீர் தந்தூரி நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. வேற லெவலான டின்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல. நல்லா டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான், வேற ஒரு ரெசிபில பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.